ஹாய் நண்பர்களே, இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது. தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல். நான் வாழைச்சேனை சத்யன். நான் இன்று 3 அப்ளிகேஷனுடன் உங்களை சந்திக்கலாம் என வந்துள்ளேன். அந்த 3 அப்ளிகேஷனும் கேமராவை பற்றிய அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் அருமையாக இருப்பதனால்தான் உங்களுக்கு சொல்லித்தரலாம் என நான் வந்துள்ளேன். இந்த அப்ளிகேஷன் 3ம் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாக கிடைக்கிறது. நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு டைப் பண்ணுங்கள். கொஞ்சம் பாருங்கள், நான் அந்த அப்ளிகேஷனை காட்டுகிறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு டைப் பண்ணுங்கள் வாய்ஸ் கேமரான்னு டைப் பண்ணுங்கள். இது ஒரு அப்ளிகேஷன். அடுத்த அப்ளிகேஷன் பேக் கேமரா அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷனை டைப் பண்ணுங்கள். அடுத்து சீஸ் கேமரா, இந்த அப்ளிகேஷனையும் டைப் பண்ணி 3 அப்ளிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முதலாவது வாய்ஸ் கேமராவை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதில் செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு பாருங்கள் வாய்ஸ் கமாண்ட். இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடியாக இந்த அப்ளிகேஷனில் ஓகே கேமரா என்ற வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாய்ஸை சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். நான் இதில் ஓகே என்று மாற்றியுள்ளேன். இந்த கேமரா என்னென்னு சொன்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கேமரா வாய்ஸ் கேமரா ஒர்க் பண்ணாது. நான் ஆல்ரெடி இந்த வாய்ஸ் கேமரா மூலம் ஃபோட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த ஃபோட்டோவை நான் இப்போது காட்டுகிறேன் பாருங்கள். வாய்ஸ் கேமரா 3 ஃபோட்டோ எடுத்து வைத்திருக்கிறேன். 3ம் நல்லா கிளியராக இருக்கிறது பாருங்கள். நல்லா கிளியராக இருக்கிறது. அடுத்த அப்ளிகேஷன் பேக் கேமரா. இந்த கேமரா உங்களுக்கு இப்படி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த ஃபோட்டோவை நீங்கள், அதாவது உங்கள் முகத்தையோ இல்லாட்டி உங்கள் உருவத்தையோ கரெக்டாக நீங்கள் செட் பண்ணால் மாத்திரமே அது ஃபோட்டோ எடுக்கும். நீங்கள் எந்த விதமான பட்டனையோ இதையோ அமர்த்த தேவையில்லை. இப்போது நான் காட்டுகிறேன் பாருங்கள். கரெக்டாக செட் பண்ணி வைத்தால் மாத்திரமே அது ஃபோட்டோ எடுக்கும். பார்த்தீங்களா? இதுதான் இந்த கேமராவில் உள்ள புதிய அம்சம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த கேமராவை ஓப்பன் பண்ணி காட்டுகிறேன். இந்த கேமராவில் நிறைய செட்டிங்கள் உள்ளன. உங்கள் செட்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வைத்துவிட்டு சரியாக மார்க் பண்ணி எடுத்துவிட்டு நீங்கள் ஃபோட்டோவை எடுத்துக்கொள்ளலாம். இதில் இந்த பட்டனை நீங்கள் அமர்த்திங்கன்னு சொன்னால் எல்லா செட்டிங் உங்களுக்கு ஓகே என்றால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கணக்காக செட் பண்ணி எடுத்து அது ஃப்ளாஷுடன் ஃபோட்டோ உங்களுக்கு கிளியராக தரும். இது HD குவாலிட்டியில் உங்களுக்கு ஃபோட்டோவை தரும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். இந்த தகவல் பிடித்திருந்தால் கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றொரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வாழைச்சேனை சத்யன். பாய் நண்பர்களே.